அகலகில்லே நிறையுமென் நலன்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழம் நில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வாருடைய பாடல் திருவேங்கடம் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமானை பற்றியது. இந்த பாடலால் ஆழ்வார் வெங்கடேசனுடைய திருவடிகளில் சரணாகதி செய்கிறார். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன், புகழொன்றில்லா அடியேன், வேறு புகழற்றவனான அடியேன் உன் திருவடியே ஒரே தஞ்சமாக பற்றுகிறேன். அதே ஸ்ரீனிவாச பெருமானை சென்னை பட்டணத்தில் பழைய வண்ணாரப்பேட்டை ஜேபி கோயில் தெருவில் உள்ள கோதண்டராமர் ஸ்ரீனிவாசர் ஆஸ்தானத்தில் தரிசிக்கிறோம். இதோ ஸ்ரீனிவாசர் மூலவர் வைகுண்ட ஹஸ்தத்தோடும் அதே போல தன்னுடைய முழங்காடு கருகே வைத்து காட்டிய திருக்கையோடும் விளங்குகிறார். எங்கு நாம் ஸ்ரீனிவாசனை சேவித்தாலும் இதே திருக்கோலம் தானே. அடுத்து உற்சவமூர்த்தி வலது திருக்கையால் அபயமளித்துக் கொண்டிருக்கிறார். அருகிலேயே அலர்மேல் மங்கன் ஆட்சியார் உற்சவரை சேவிக்கிறோம். எங்கும் பெருமான சேவிக்கும் போது இப்போதெல்லாம் புதியதாக ஒரு ஆபரணம் சாத்தி உள்ளார்கள். மாமேகம் சரணம் பிரஜ என் அந்த கைகளிலேயே எழுதி வைத்துள்ளார்கள். அதுதானே பொருள். என் ஒருத்தனையே சரணமாக பற்று. இந்த திருவடிகளில் சரணாகதி செய்தாயானால் உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே என்ன எம்பெருமானுடைய திருவாக்கு. அதைத்தான் ஸ்ரீனிவாச பெருமானும் தனது வலது திருக்கையால் தன் திருவடியை காட்டி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாசனை பற்ற வேணுமானால் முன்னால் அலர்மேல் மங்கனாட்சியாரை பற்றியே அவன் திருவடிகளில் சரணாகதி. அதற்குத்தான் அருகிலேயே உற்சவமூர்த்தி எழுந்தருளி உள்ளாள் போலும். என பிராட்டி புருஷகாரம், அவளை புருஷகாரமாக பற்றி பின்னால் தான் பெருமானை பற்ற வேண்டும். அவர் கோபப்படலாம், அந்த கோபத்தை மாற்றி அருள் புரிவதாக ஆக்க தாயார் தேவை. மகாலட்சுமியை பிடித்துக் கொண்டால்தான் அவள் பேச்சு கணங்க பெருமான் கோபத்தை மறந்து அருளே உருவானவனாக ஆகிறான். அதே விஷயத்தை தான் இந்த திருக்கோயிலும் சேவிக்கிறோம், ராமாயண கட்டத்திலும் உள்ளோம். இப்ப நாம் இருக்கும் யுத்த காண்டத்தின் 17வது சர்க்கத்தில் விபீஷண சரணாகதி. உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கலாம், சீதை இல்லையே, அருகில் சீதையை பிடித்துக் கொண்டுதானே ராமன் திருவடிகளை சரணாகதி செய்திருக்க வேண்டும். சீதை இல்லையேன்னு தோணும். சீதை வலிய சிறை புகுந்தாள். இலங்கைக்குள் புகுந்ததே விபீஷணனை தயார்படுத்தி சரணாகதி பண்ண அனுப்பி வைக்கத்தான். எப்ப சீதை இலங்கைக்குள் வந்தாளோ அவள் அருளோடுதான் விபீஷணன் புறப்பட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணன் அவன் இருக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறான். அப்ப மேலும் ஒரு பாகவதனும் புருஷகாரம் பண்ண காத்திருக்கிறார். இதெல்லாம் போராதுன்னு மொத்த குரங்குகள் திருவடிகளிலையும் விழுந்து நான் வந்திருக்கிறேங்கிறதை நீங்கள் போய் ராமனிடத்தில் அறிவியுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரணாகதியை பண்ண போகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். விபீஷணன் பேசுகிறான். 12வது ஸ்லோகத்தில் இருந்து ராவணோ நாம துர்விருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரா தஸ்யாஹம் அனுஜோ பராதா விபீஷண இதி ஸ்ருதா. ராவணன் தீய நடத்தை கொண்டவன், அவனுக்கு தம்பி இந்த விபீஷணன். கருத்து என்ன தெரியுமோ, ராவணனே கெட்ட நடவடிக்கை உடையவன். அவன் வாழ்ந்திருந்த கர்ப்பத்தில் அடுத்து நான் வாழ்ந்திருக்கிறேன். பெற்றவள் ஒருத்தி தானே. அப்ப அதே கர்ப்பத்தில ராவணன் முதல்ல இருந்தால் நான் அடுத்திருந்தேன். அப்ப அவன் பாவங்களும் சேர்த்து எனக்கு உண்டு. ராவணோ நாம துருவிருத்தா, நன்னடத்தை இல்லாதவன், தீய நடத்தை கொண்டவன். ராட்சசோ ராட்சசேஸ்வரா, கேட்கவே வேண்டாம், அரக்கர்களுக்கு தலைவனாக வேற இருக்கிறான். விபீஷணன் எனக்கு பெயர், ராவணன் அவனுக்கு பெயர் என்று தனக்கு இருக்கிற குறைகளை எல்லாம், தன்னுடைய குற்றங்களை எல்லாம் விபீஷணன் கூறிக்கொள்ளுகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நாம பெருமானிடத்தில் சரணாகதி செய்கிறோம். அந்த சரணாகதனுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டும், இது இருந்தாத்தான் சரணாகத்தின்னு இல்லை. ஆனா சரணம் இந்த சம்சாரத்துல ரொம்ப பயமா இருக்கு. இதை தாண்டுவதற்கு நமக்கு வழியை தெரியவில்லை. திருமாலே பெருமானே தான் நமக்கு வழியாக இருக்க வேண்டும், வேறு தஞ்சம் கிடையாது. இந்த துடிப்பு ஒருத்தர் இடத்துல வந்துடுத்துன்னு வச்சுக்கோ. நான் இப்ப சரணாகத்தன்னா எனக்கு என்ன அடையாளம்? ஏதாவது நீண்ட கைகள் இருக்குமா,
பரந்த நெற்றி இருக்குமா, இல்ல நல்ல பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டு இருப்பேனா? சரணாகதங்கிறது ஆறு. நம்மால ஒண்ணும் மோட்சம் போறதுக்கு பண்ண முடியாது போல இருக்கிறதே, நம்ம கர்மங்களை நம்மால தொலைக்க முடியாது போல இருக்கிறதே, எதுவும் நம்ம கையில இல்லேன்னு தெரியறதே. அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த தவிப்பு ஒருத்தனுக்கு வந்துவிட்டால் வரும். ஒத்தனுடைய வாழ்க்கையிலும் எப்போதாவது இந்த தவிப்பு வந்தே தீரும். ஏன்னா மொத்தம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு ஒரு நாள் தெரிஞ்சுக்காதா? நம்ம சின்ன இளரத்தமா இருக்கிறச்சே எல்லாம் மை கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது இல்லைங்கிறது கொஞ்ச நாள் பட தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ண போறோம்னு தகச்சு போடுவோம், பயப்படுவோம். அந்த பயம் யாருக்கு வருகிறதோ, அந்த சோகம் யாருக்கு வருகிறதோ, அவர்கள் அனைவரும் சரணாகதி பண்ணலாம். அது கொண்டும் மனுஷனா இருக்கணும், தேவனா இருக்கணும், பெரிய பெரிய பண்டிதனா இருக்கணும், எந்த தேவையுமே இல்லை. கையால் ஆகாதவனா இருக்கணும். ரொம்ப சுலபமா படிச்சுன்னு சொல்லணும்னா அவ்வளவுதான். நம்ம கையால் ஆகாத சுவாமி, நீர் தான் எனக்கு வழியா இருக்கணும்னு பற்றி கொள்கிறோமோ இல்லையோ, இது கையால் ஆகத்தனம் தான். அதுக்குன்னு செயலே மாண்டு போய்விடவில்லை. ஏன்னா சரணம்ங்கிறதுக்காக வந்திருக்காரு, நீ தான் என்ன காக்க வேணும்னு சொல்லுகிறார். இந்த நிலைக்கு வந்துட்டானால் புரியறது கஷ்டம். என்ன நான் பண்றதுக்கு ஒண்ணுமில்லை, அவராக என்னை அழைத்து போவார். அவர் அழைத்து போகும்போது தடுக்க மாட்டேன், இவ்வளவுதானே அவன் கூற வேண்டும். இந்த நிலை ஒருத்தனுக்கு வர வேண்டுமானால் ரொம்ப பக்குவப்பட வேண்டும். அந்த பக்குவப்பட்டவனுக்கு இந்த ஆறும் ஏற்பட்டிருக்கும்னு கூறுகிறார்கள். ஆறுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः, கோப்திருத்வ வரணம் ததா கார்பண்யம், ஆத்ம நிக்ஷேபே, ஷட்விதா சரணாகதி. ஆறும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். எப்படி எனில் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, ராமா உன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். இனிமேல் உனக்கு பிடித்தமானதை மட்டும்தான் செய்வேன், உனக்கு பிடிக்காததை அதே செய்ய மாட்டேன், விலகிடுவேன். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், உனக்கு பிடித்ததெல்லாம் செய்வேன், பிடிக்காததுல இருந்து விலகிடுவேன். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, கண்டிப்பா ராமன் ரட்சித்தே தீருவார் என்கிற பெரும் நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கைப்படுத்தினா சரணாதி பலிக்கவே பலிக்காது. ஒரு லிப்ட்ல ஏறி உட்கார்ந்துக்கிறோம், 18 மாடி 18th ஃப்ளோருக்கு போனோம், நான் பட்டன் அழிச்சிட்டோம், கிடுக்கிட்டுன்னு போற ஆரம்பிக்கிறது, நடுவில் நின்று போச்சு. கத்தி கடவரைச்சாலும் ஒண்ணும் நடக்காது. லிப்ட நம்பித்தானே ஏறுறோம். அப்ப நம்பிக்கை இல்லைன்னா ஒழுங்கா படிக்கட்டு ஏறி இருக்கணும். எப்ப லிப்ட்ல காலை வச்சோமோ இது கொண்டு போய் சேர்க்குன்னு நம்பிக்கை. ஒரு பொருள், ஒரு ஜட பொருள் லிப்ட் இத்தனை நம்பி ஏறி உட்காந்துக்கிறோம். ஒரு பெரிய ரங்கராட்டனத்துல ஏறி உட்காடுறோம், தொப்புன்னு விழுந்துருவோம்னு நினைச்சுன்னா உட்காடுறோம். எவ்வளவு பொருள் எக்ஸிபிஷனுக்கு எல்லாம் பொறிச்சு சுத்தி விடுறா, ரோலர் கோஸ்டர் எல்லாம் போறது, படகு சவாரி எல்லாம் போறது. தைரியமா ஒண்ணு வேண்டாம், ஒரு ஏரோப்ளேன் ஏறுறோம், என்ன நம்பிக்கையில ஏறுறோம்? அது கொண்டு போய் இறக்குங்கிற நம்பிக்கை தானே. எத்தனையோ இடத்துல பாக்குறோம் ஏரோப்ளேன் விழுந்துடுத்து, இருந்தாலும் ஏறித்தானே உட்காந்துருக்கோம். அப்ப அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்கு. இந்த நம்பிக்கை வீண் போனதா சரித்திரமே இல்லை. ராமன் திருவடிகளை ஒருத்தன் பற்றினான், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எப்பவான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம்? கிடையவே கிடையாது. அப்ப ஆக்சிடென்ட் ஆற இடத்துல நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனா ஆக்சிடென்ட் ஆகாத இடத்துல ஏன் நம்பிக்கை வரக்கூடாது? கண்டிப்பா நடந்தே தானே தீரும். பிரகலாதனும் காப்பாற்றப்பட்டிருக்கார், விபீஷணன் காப்பாற்றப்பட்டிருக்கார். யாரு சரணம்னு பற்றினாலும் பழைய குற்றங்களை பெருமான் மறந்து விடுகிறான். ஆகவே நம்ம உள்ளத்துல ஒரு உறுதி வரணும். ரட்சித்தீதி விஸ்வாசா, கண்டிப்பா பெருமான் நம்ம ரட்சிப்பார், குறையே இல்லை. அப்புறம் ரட்சிஷ்யசீதி விஸ்வாசா, கோப்திருத்வ வரணம் ததா, தேவரீர் அடியேனை ரட்சிக்கணும் நித்தியம் நம்ம பிரார்த்திச்சுக்கணும். நித்தியம் கேட்டாதான் அவர் பண்ண போறாருங்கிறது இல்ல, நமக்கு ஒரு உள்ளூர பதைப்பு. அதனால தினப்படி சொல்லிக்கிறோம். அவர் தாராளமா போ. ஒரு குழந்தை இருக்கா, அவ உடம்ப நன்னா பாத்துக்கணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், 3 வேளை நன்னா சோறு போடணும், அப்படியே வெளியில வெக்கேஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகணும். எல்லாமே அப்பா அம்மாவுக்கு தெரியும். அந்த குழந்தை நித்தியம் தாயார் முன்னாடி வந்து நின்றுண்டு, நான் உன் பொண்ணு, உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, ஒழுங்கா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒழுங்கா எனக்கு சோறெல்லாம் சமைத்து போடணும், எனக்கு பவாடை சொக்கெல்லாம் ஒழுங்கா வாங்கி தரணும். இப்படி எல்லாம் அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சா அம்மாவுக்கு பயமா போடும். என்னாச்சு, இந்த குழந்தை ஒழுங்கத்தானே நேற்று வரைக்கும் இருந்தா, பின்ன இவ பண்ணாத யார் பண்ண போறா? பண்ண போறதே தாயார் தான். நம்ம ஒண்ணு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனா அந்த தாய் தான் நமக்கு செய்கிறாள், அவள் கண்டிப்பா காப்பாள் என்கிற உறுதி அந்த குழந்தையினுடைய மனசு இருக்கு இல்லையா? பல இடத்துல நீங்க ட்ரெயின்ல ஏறி உட்காந்துக்கிறோம், இல்ல வேற ஏதோ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், சின்ன குழந்தையா 6 மாசம் 8 மாசம் குழந்தை, இப்பதான் கொஞ்சம் நிக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்கும். அது ஜன்னலை பிடிச்சுன்னு எட்டி எட்டி பார்க்கும். அதை காலை தூக்கி வைக்கச்சவே தடால்னு விழுந்துரும்னு கூட நமக்கு தோணும். ஆனா அந்த குழந்தை அதை பத்தி கவலையே படாது, திரும்ப திரும்ப படிக்கட்டே பார்க்கும். அதுக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? விழுந்தா பிடிச்சுக்கிறதுக்கு அம்மா இருக்கிறாள், ஒரே நம்பிக்கை.
அதுக்கு மேல அது படிக்கட்டு உயரமா ஜன்னல் உயரமா எங்க கால வைப்போம் ஒண்ணுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமோ, விழுந்தா பொறுப்பு அவளுது என்னது இல்லை, தான் விழுந்தா பொறுப்பு அம்மாதுன்னு குழந்தை நினைக்கிறது பாருங்க. அது சரணாகதிக்கு அடிப்படை கருத்து. நம்மள விடாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனது, அவனிடத்துல சமர்ப்பிச்சிருக்கோம். தன் சொத்தை ஒரு நாளும் இறைவன் கைவிட மாட்டார். சொத்து அவரது. ஒரு சொத்து வீணா போறதுக்கு முதலாளி பார்த்துட்டு போற 100 ஏக்கரா நிலம் இருக்கும். 10 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை யாரானு வந்தா 10 லட்சம் ரூபாய்க்கு கேஸ் ஆடுவார். எத்தனை இடத்துல பார்த்திருப்போம். அவங்களுக்கு தான் 100 ஏக்கர் இருக்கு, யாரும் 10 சதுரடி நிலம் எடுத்துட்டு போறாங்க. இப்படி நான் 10 சதுரடியா விட்டுருந்தேன் 100 ஏக்கரை காணா போயிடும். மொத்தம் எங்கிட்ட இருக்கணும்னு கடைசியில 1 ஏக்கரை வித்து 10 சதுரடியை மீட்டிருப்பார் அவர். அப்படி பண்றாரோ இல்லையோ, அப்ப பெருமான் எங்கேயான்னு கை விட்டுடுவாரா? அவர் கண்டிப்பா காப்பாற்றுவார், ரட்சிப்பார் என்கிற உறுதி இருக்கணும். தேவரை ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்க வேண்டும். நீ நம்மை காக்க வேணும். கோப்திருப்த வர்ணம் ததா கார்பண்யம். கார்பண்யம்னா என் கையில் ஒன்றும் இல்லை, இதோ கை கூப்பிட்டேன், இதை கொடுத்து அதை கொடுத்து அதை கொடுத்து உன்னை வசீகாரம் பண்ணி எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் என்கிட்ட வழி இல்லை. என்ன குழந்தைன்னு ஏத்துண்டு நான் தான் குழந்தை. அப்ப தேவரீராகத்தான் காத்து கொடுக்க வேண்டும். கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபம். இந்த ஜீவாத்மா ஒன்னது, என்னதல்ல. இந்த ஆவியே ஒன்னது. தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் ஜோதி என் ஆழ்வார் சாதித்தா போலே, ஒரு பெண்ணை எப்படி கொண்டு போய் பெருமானுக்கு, ஒரு மாப்பிள்ளைக்கு தோளை அணைச்சிந்து பாதி அழுகையோட அப்பா அம்மா அப்படி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா? அத போல இந்த ஜீவாத்மாங்கிற பெண்ணை கணவன் அழகிய மணவாளங்கிற மணவாள பெருமாள் ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம். அதுதான் சரணாகதின்னு சொல்லப்படுறது. அப்ப ஆரையும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சத்தான் செய்வேன், பிடிக்காதது எல்லாத்தையும் செய்ய மாட்டேன். நீதான் எனக்கு ரட்சகன்னு உறுதியா நம்புறேன். நீ என்ன ரட்சிக்க வேணும் என்று வேண்டுகிறேன். என் கைகளில் ஒன்றுமில்லை என்று கூடுகிறேன். எந்த நல்லதும் இல்லை, எல்லா கெட்டதும் இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த ஆத்மா உன்னதென்றே ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த ஆறும் ஒரு சரணாகதனுக்கு ஏற்படுறது. அதைத்தான் இப்ப விபீஷணன் கூறுகிறான். நான் ஆர் குற்றமுள்ள ராவணனுக்கு தம்பி, என்கிட்ட என்ன நல்லது இருக்குங்கிற நம்பிக்கையில இப்ப உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். ஆனாலும் வேண்டுகிறேன், கேளுங்கள். நிவேதகத மாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய விபீஷணம் உபஸ்திதம். இருவேறு பாடங்கள் காணப்படுகின்றன. நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. சுக்ரீவன் முதலானோரே இதோ விபீடனன் ராமனிடத்தில் சரணாகதி செய்ய வந்திருக்கிறான் என்று போய் சொல்லுங்கள். நேரம் கடத்த வேண்டாம், விரைவில் போய் கூறுங்கள். நிவேதகத மொத்த பேரை பார்த்து சொல்லுகிறான், பகுவச்சனம் தன்மையில் கூறுகிறார். ஏன் எல்லாரையும் பார்த்து சொல்றாருனால், யாரு ராமனுக்கு வேண்டியவனோ, நாம ஒரு ஓட்டி அறிவை பாக்குறோம், ஒரு பெரிய மனுஷன்ட்ட காரியம் நடக்கணும். ஃப்ரண்ட் டெஸ்க்ல 4-5 பேர் உட்காந்துருக்கா. யார பிடிச்சா அவளுக்கு வேண்டியவா யார் வேண்டாதவாள்லாம் தெரியாது. அப்ப மொத்தமா பார்த்து ஒரு கும்பிடு போடணும் இல்லையா? எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டா யார் நல்லது பண்றாலும் பண்ணிட்டு போறாளே. நம்ம யாராவது ஒத்தரை பிடிக்க போனோம்னு வச்சுக்கோ, அந்த ஒத்தரை ஞான முதலாளிக்கு வேண்டாதவரா இருந்து என் காரியம் வேற கட்டுப்படுத்தினா. அதனால மொத்த பேரையும் பார்த்து நிவேதகத்தை நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கள். மாம் க்ஷிப்ரம் சொல்றோம் இப்பதானே வந்திருக்கு, 4 நாள் கழிச்சு போய் சொல்றோம். விபீஷணன் கூறினான், நீங்க 4 நாள் கழிச்சு சொல்ற அளவுக்கு என் உயிர் தங்கணுமே. க்ஷிப்ரம் நிவேதகத்தை, சீக்கிரம். ஒரு சரணாகதன் நேரம் கடத்த மாட்டான், சடக்கென போகிறான். அதனால இப்போதே போய் சொல்லுங்கள். யாரிடத்துல என்ன சொல்லணும்னு சுக்ரீவன் கேட்கிறான். ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய நிவேதயத. உலகமே தொழும் சரண்யனிடத்தே, ரகுகுல திலகன் ராமனிடத்தே, மகாத்மாவிடத்தே நான் சரணம் பற்ற வந்திருக்கிறேன்னு போய் சொல் என்று கைகூப்பி பிரார்த்திக்கிறான். இந்த ஸ்லோகத்துக்குண்டான ஆழ்ந்த கருத்துக்களை பார்ப்போம்.